அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 33, கொல்லாமை. குறள் எண் 322. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உண்பதனை பசித்த உயிர்கட்கு பகுத்து கொண்டு ஐவகை உயிர்களையும் ஓம்புதல் அறநூலை உடையார் துறந்தார்க்கு தொகுத்த அறங்கள் எல்லாவற்றிலும் தலையாய அறம் என்கிறார். நூலோர் தொகுத்தவற்றுள் கூறியுள்ள அறங்களில் பசித்த உயிர்களோடு தன்னிடம் உள்ள உணவை பகுத்து உண்டு பலவாகிய உயிர்களை பாதுகாத்தல் தலையாய அறமாகும். என்ன அற்புதமாக அவர் சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? அதாவது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பு, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பு. அதாவது நூலோர் பலராவர். நூலோர் ஒருத்தர் கிடையாது, பலராவர். அதே மாதிரி அறங்களும் பலவாகும். அவர்கள் கூறும் அறங்களில் எல்லாரும் சிறப்பித்து கூறப்படும் அறம் பசிக்கு உணவு அளித்தல். அந்த பசிக்கு உணவளிக்கும் போது ஒருத்தனுக்கு பசி வந்துவிட்டாலே குலம் கிடையாது, கல்வி கிடையாது, மானம் கிடையாது. ஏன்னா பசி வந்துருச்சு, என்னத்தை பார்த்து என்ன செய்ய? நமக்கு உணவு தேவை, பசி பயங்கரமாக துடிக்கிறோம், அப்போ உணவு தேவை. அதுதான் திருவள்ளுவர் பகுத்துண்டு பள்ளியர் ஓம்பு என்கிறார். அதாவது கல்வி என்பன போன்றவை பறந்து போகும். பல்லுயிர் என்பது அதாவது ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள அனைத்து உயிரினங்களையும் சாரும். அதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த மனித உயிர் வரையுள்ள எல்லாவற்றையும் உள்ளடக்கி கூறியதாகும். அதனால்தான் வள்ளலார் தாம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு உதாரணம் சொல்கிறாப்புல. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் செய்வதற்கு அதுவும் ஒரு உதாரணம். இது ஏற்கனவே தெய்வப்புலவர் சொல்லிட்டாரு. வள்ளலார் இன்றைக்கும் கடலூரில் போனால் நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், பசி துன்பத்தை போக்கிக்கிட்டே இருக்கும். வடலூரில் பார்த்தீங்கன்னா கடலூரில் வள்ளலாரினுடைய ஒரு பெருந்தன்மை இன்றும் அவர் மறைந்து கூட அவருடைய சந்ததிகள் அதை நடத்தி கொண்டு வந்துட்டு பசி துன்பத்தை போக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். உலகத்திலே மிகச்சிறந்தது பசி துன்பம் தாங்க. அந்த பசி துன்பத்தை பல்லுயிர் போக்கும் சொல்கிறார் அவர். எல்லாத்துக்கும் விருந்து போகணும். பாரதி கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காக்கை குருவிகளுக்கு, அதான் அவர் சொல்லுற காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி என்று சொல்கிறார். அதை தான் குடம் சொல்கிறாப்பிங்க. அந்த அளவுக்கு எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்தி எல்லா உயிர்களுக்கும் உணவு அளிக்க வேண்டும். மாணவ செல்வங்களே, தினந்தோறும் ஒரு குறளை படித்து அதன்படி நடங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவீர்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளோடு உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.